சபா எப்படி வேலை செஞ்சு முடிச்சாச்சு. ஆனா வேலை செய்யறதுக்குள்ள அடுப்புல போது ஆயிடுது. ஊருக்கு போயிருந்தப்ப சாமி சாப்பாடு செஞ்சு சுத்தனே போய் உட்காருக்காங்க போய் நல்லா காலி அவரு நல்லா செவரியமா எங்க போனான்னு தெரியலையே. இருமா போயிட்டு வந்துடுறேன் ரிசல்ட் பாட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாலே எங்க போனது இன்னும் வந்து பரவாயில்ல சாமி பரவாயில்ல இதே போதும் எனக்கு. நல்லா படிச்சு முன்னேறிடு சரியா. எதை பத்தி கவலைப்படாத. இந்த காலேஜ் சேர்த்து காசு பத்தி கவலைப்படாம நான் பாத்துக்கிறேன் இருக்காங்க. நான் 2 பேரும் பாத்துக்கலாம். நல்லா படிக்க மாட்டேன் செய்யுமா. சரிம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குமா. என்ன பண்றதுன்னே தெரியுமா. கடையில போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கட்டாமா. அப்படியா சரி அதான் காசு வச்சுட்டு சாக்லேட் வாங்கி எல்லாத்துக்கும் யாரு எதுவும் சொல்ல முடியாது சரியா. அவன் விருப்பப்படி வந்து எங்க வீட்டுல பாத்தாங்க ரிசல்ட். அப்படியாமா சரி அக்கா கூட போயிட்டு வந்துடுறாங்க. நாங்களும் போய் எல்லாத்தையும் போய் மிட்டாய் கொடுத்துட்டு வரோம். சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். நாங்க 2 பேருமே சொல்லிட்டு வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டாங்க. சரி பாத்து போயிட்டுமா. சரி மதி பாத்து கூட்டிட்டு போ 2 பேர்த்தையும். சரிம்மா நான் போயிட்டு வரட்டா. சரி போ நடக்க சீக்கிரம் போலாம். வாங்க காசு எடுத்துட்டு முன்னாடி நான் காசு எடுத்துட்டு வரேன். அம்மா காசு எடுத்துட்டேங்க நான் போயிட்டு இருக்கேன். சரிம்மா மிட்டாய் வாங்கிட்டு கோயில வச்சு அப்புறம் போட்டு போவோம். சாமி நல்லா போட்டுப்போம். சரிம்மா. முருகா நீதான் முருகா என் பிள்ளைக்கு துணையா இருக்கணும். என் பையனையும் எப்படி படிக்க வச்சு ஒரு வேலையில சேர்த்துட்டேன். நல்லபடியா வேலைக்கு போயிட்டு இருக்கான். பொண்ணும் ஏதோ அமைஞ்சிருச்சு. என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு இப்ப மார்க் நல்லா எடுத்திருக்கா. நல்ல காலேஜ் கட்டு நல்லா படிச்சு அவன் ஆகும்னு நினைக்கிறாங்க. அதுபடியே என்னம்மா மதி வந்திருக்க? என்ன சொல்லு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு பாத்துட்டியா? பாத்துட்டேங்க பாத்துட்டுதான் சாக்லேட் பரவாயில்லமா இருக்கட்டும். அப்படி எவ்வளவு மார்க்கு? அத்தை எனக்கு 80 மார்க். அப்படியாம்மா நல்லா இருக்குமா. நீ பரவாயில்ல நல்லா படிச்சு மார்க் எடுத்துட்ட. பரவாயில்லப்பா. நல்லா நீ காலேஜ்ல படிச்சு என்ன உனக்கு என்ன தோணுதோ என்ன படிக்க தோணுதோ படி. எதைய பத்தி கவலைப்படாது சரியா. நாங்கெல்லாம் இருக்கோம். சரிங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டியம்மா? அப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க போறமா அப்படின்னு. சரி காசு எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சாமி சரிம்மா நீ நல்லா இருந்து சரிதான். மதி பாஸ் ஆயிட்டியா? அக்கா அப்படியா? வெரி குட் மதி. சூப்பர் மதி. நீங்களும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்கக்கா. நன்றி எல்லாம் எதுக்கு. பரவாயில்ல பாஸ் ஆயிட்டீல. அக்கா எங்களுக்குமே அடுத்த எக்ஸாம் சொல்லி அப்படியா? எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்றேன். ஏன் டியூஷன் வச்சிடலாமே. ஐயோ என் பிள்ளைன்னு இவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டானா. கம்மனர்மா கண்ணை வைக்காத. வந்துட்டியா ஏதோ ஒண்ணு குறை சொல்றதுக்கு? நானும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தல மதிக்கு. அதான் அவளே சொல்றாள். உனக்கு என்ன? சரி 2 பேரும் சண்டை கட்டாதீங்க. அம்மா நெருங்க கொஞ்ச நேரம். அக்கா நான் சாயங்காலம் வர்றக்கா. எனக்கு அடுத்தது என்ன படிக்கலாம்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குக்கா. நீங்க கொஞ்சம் எனக்கு சொல்லிக்கா. வா நான் பாக்குறவா. நம்ம கம்ப்யூட்டர்ல இல்லைன்னா போன்ல பாக்கலாம். பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன நீ படிக்க போற நான் சொல்றவா. மதி அவகிட்ட எல்லாம் எதுவும் கேட்காத. நீ உங்க அண்ணா கிட்ட கேளு. அவளுக்கு எதுவும் தெரியாது. ஆமா தெரியாம நான் காலேஜ் போயிட்டு இருக்குமா. சரிக்கா சண்டை கட்டாதீங்க. நான் வர சாயங்காலம் நான் போயிட்டு. சரி மதி போயிட்டு பாத்து போயிட்டு வாமா. எதையும் நினைச்சு பயப்படாத கவலைப்படாத. உனக்கு பிடிச்சது படி. சாயங்காலம் வா சரியா. போயிட்டு வா மதி. பாத்து சாயங்காலம் கண்டிப்பா வா. சரிக்கா நானும் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா போயிட்டு வா. நீங்களும் நீ இதே மாதிரி படிச்சு இதே மாதிரி சாக்லேட் கொண்டு வரணும் எங்களுக்கு எல்லாம். கொண்டு வந்து போச்சு. அடுத்த டைம் கொண்டு வர பாருங்க. சரிம்மா சரி போயிட்டு போய். அம்மா நானும் என்னமோ பயட்டு இருக்குமா. எத்தனை கஷ்டப்படுவாங்க. மார்க் எங்க கம்மியா வந்துருமோ ஏதோ நினைச்சிட்டு போல நினைச்சேன். பரவாயில்ல எது இல்லாம மூஞ்சில சந்தோஷமா தான் இருக்கா. நல்லா இருந்தா சரிதான். அது நானும் நினைச்சேன் ஏதோ நினைப்பாலும் என்ன. பரவாயில்ல நல்லாதான் இருக்கா. நல்ல மார்க் தானே. இதுக்கு மேல என்ன வேணும். முடிஞ்ச அளவு படிச்சு மார்க் எடுத்துட்டா. நீ நல்ல காலேஜ்ல சேர்ந்துட்டு போதும். ஏய் என்னடா ஆச்சு ரிசல்ட் பாத்தியா இல்லையா?
அம்மா பார்க்க போயிருமா? போனை மட்டும் தாம்மா, பாத்துறேன், போன்லயே பாத்துக்கலாமா? அப்படியா? சொல்லி பாத்திரலாமா? இதை தர கொடுங்கம்மா ப்ளீஸ். இந்தாடா பாருடா டக்குன்னு. என்னங்கம்மா லோட் ஆயிட்டே கிடக்குதே, வரவே மாட்டேங்குதே. என்னது லோட் ஆயிட்டு கிடக்குதா? இப்ப போன் லோட் ஆகுது இல்ல நீ லோட் ஆக போறியான்னு இப்ப தெரிய போகுது பாரு. மார்க் வந்த உடனே அப்புறம் இருக்கிடும் நீ. இந்த மரத்துல தொங்க விட்டு அடிக்க போற பாரு நீ. போன வாட்டி என்ன பண்ண? உங்க சித்தப்பா பையன் ஃபெயில் ஆயிட்டான்னு ஊருக்கு அல்வா கொடுத்தீல்ல, என்ன ஒரு ஆட்டம் போட்டு இருந்த. இப்ப உனக்கு அந்த அல்வா வரப்போகுது வரு. வரட்டு ரிசல்ட் வரட்டு அப்புறம் இருக்கு. ஐயோ இவரு வேற தொல்லை தாங்க முடிய மாட்டேது. இதுவும் வந்து தொலை மாட்டேது. வந்து சொல்லுச்சு, அம்மா நான் பாஸ் ஆயிட்டம்மா. அம்மா எல்லாத்துலயுமே பாசுமா. அப்படியாடா தங்கம், பாஸ் ஆயிட்டேடா? ஆமாம்மா எல்லாத்துலயுமே பாசுமா. அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இருப்பா நம்ம கேக் வாங்கிட்டு வந்திருக்கான், இல்ல லட்டு வாங்கிட்டு வரட்டா? எல்லாத்தையும் கொடுக்கணும்ல. ஏய் இருங்க ரெண்டு பேரும். என்ன பாசு தானா? அதுக்கு என்ன இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? சரிடா எவ்வளோட மார்க்கு? அப்பா மார்க் அப்ப முக்கியம், நான் பாஸ் ஆயிட்டேன்ல அது கொண்டல்லப்பா. பட்டாசு வாங்கிட்டு வாங்கப்பா. ஆமாங்க போய் பட்டாசு வாங்கிட்டு வாங்க. அப்படியே வர்றப்ப ஒரு கேக்கு 2 கிலோ வாங்கிக்கோங்க, ஒரு லட்டு ஒரு 3 கிலோ வாங்கிக்கோங்க. ஊருக்கு கொடுக்கணும்ல, பத்தணும்ல. அப்படி ஒரு கடையை கூட்டிட்டு வந்திருக்கா பிரியாணி ஹோட்டல்ல ஊருக்க? ஆமாங்க நல்ல ஐடியாவா இருக்கு, கொண்டாடி ஆகணுங்க. பையன் பாஸ் ஆயிட்டான்ல. அடி 2 பேர்த்தையும் வீட்டுக்குள்ள விட்டு கூட்டிட்டு போயிடுவேன் நான் சொல்லிட்டேன். என்னங்க நம்ம பையன் பாஸ் ஆயிருக்க கொண்டாட கூட மாட்டீங்களா? எதுக்கு எடுத்தாலும் இப்படியே கஞ்சத்தனமா இருப்பீங்களா? ஒழுங்கு போய் வாங்கிட்டு வாங்க எல்லாத்தையும். என்னம்மா என்ன சொல்லுங்க, எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஐயோ இவளா? இவளுக்கு மார்க் வந்திருக்கும்ல. ஐயோ எதுக்கு வந்திருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்கம்மா என்ன விஷயம்? மதி நீ வந்திருக்கியா? உனக்கு மார்க் வந்திருக்கும்ல, எவ்வளவுமா? அத்தை 480 மார்க் அத்தை. அதான் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கலான்னு வந்துட்டு இருக்கேன். அப்படியாம்மா, பரவாயில்ல 480 மார்க்கம்மா. ஆமாங்கம்மா, எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டேன் நானு. மார்க்கும் எடுத்துட்டேன். நீ காலேஜ்ல சேர்றதுதான் வேலை. அதுவும் கீர்த்தியோட பார்த்து தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? பரவாயில்லப்பா. எடியோ நீயும் நல்ல மார்க் எடுத்துட்ட. உங்க அம்மா தான் நினைச்சிட்டே கிடந்தா, புலம்பிட்டே கிடந்தா. பையனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு, பொண்ணு மட்டும் இல்ல நல்ல மார்க் எடுத்து அவள ஒரு காலேஜுக்கு போயிட்டான்னு நான் நிம்மதி இருந்துருவேன்னு சொன்னான். அவன் நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. வெரி குட்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா படி, இதுக்கு மேலே நல்லா படிக்கணும். நீ எதையும் நினைச்சும் கவலைப்படக்கூடாது. எதையும் மண்டையில போட்டு குழப்பிக்காத. நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாரி, வீட்டை பாத்துக்கோ நல்லா. சரியாம்மா? சரிங்கம்மா. டேய் பாரு, மதிய பார்த்து கத்துக்கோ. அப்பயாவது உனக்கு புத்தி வருதுன்னு பாக்கலாம். இவங்களுக்கு வேற வேலை இல்ல. அம்மா மதி என் பையனும் பாஸ் ஆயிட்டாமா. அப்படியா அத்தை? எவ்வளவு மார்க்கு? மார்க்கமா முக்கியம், பையன் பாஸ் ஆயிட்டானா அதுவும் ஒரு சந்தோஷம் தானே சொல்லு. ஆமா அத்தை, அதே சந்தோஷம் தான். எனக்கு கை ஓடல கால் ஓடல, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம் நாங்க 2 பேரும். ஏய் நீ இன்னும் மட்டும் சொல்லு, என்னையும் சேர்த்துக்காது இதுல. உன் பையன் மூஞ்சி பாரு. அவங்க அப்படிதான் பேசிட்டு கிடப்பாங்க, அவங்கள விடு மதி. வாழ்த்துக்கள் தான். தேங்க்யூ மதி. என்ன ஒரே கூட்டமா கிடக்குதுங்க. சின்ன பொண்ணு வாமா. வர்றேன்னா என்ன சரி கூட்டமா இருக்கு. அதான் சின்ன பொண்ணு இன்னைக்கு ரிசல்ட் இல்ல, அதான் மதி சாக்லேட் கொடுக்க வந்திருக்கா. அப்படியே மதி பாஸ் ஆயிட்டியா? ஆமா அத்தை, 480 மார்க்கு. பரவாயில்லம்மா, உனக்கு ஒரு கிஃப்ட் ஆன காத்துட்டு இருக்கு, நான் கண்டிப்பா உனக்கு வாங்கி தருவேன் சரியா? பரவாயில்லைங்க அத்தை. அதெல்லாம் தெரியாது, நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சு வச்சுட்டேன். நான் வாங்கிதான் தருவேன், நீ வேணான்னு சொல்லாம வாங்கிக்கணும். அப்ப எங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கிடையாதா? மறந்தே போயிட்டேன்டா. நீ இருக்கீல்ல, நீ எவ்வளோட மார்க்கு? மார்க்கெல்லாம் விடுங்க, பாஸ் ஆயிட்டா ஐயா. சரி அப்ப உனக்கு ஒண்ணு வாங்கிட வேண்டியதான். குரூப் என்ன எடுக்கலான்னு யோசிச்சு வச்சுட்டிய மதி? இல்லைங்க அத்தை, கீர்த்தி அக்கா சொல்லிருக்காங்க, வா சாயங்காலம் வா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. சரி எது முடிவு எடுங்க 2 பேரும் சேர்ந்து. நீ என்ன பண்ண போற? எனக்கு எது இருந்தாலும் ஓகே தானா, எது இருந்தாலும் படிச்சு பாஸ் பண்ணிடுவேன். ஆமா எல்லாம் பாஸ் பண்ணிடுவா. இதே ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆயிருப்பான்னு தான் நினைக்கிறேன். அம்மன் இருங்க, பிள்ளை எப்ப பார்த்தாலும் எதுவும் குறை சொல்லிட்டே கிடக்குறீங்க. சரி சந்தோஷமான நேரத்துல எதுவும் சண்டை எல்லாம் கட்ட வேண்டாம், எல்லாம் சந்தோஷமா இருங்க. ஆமா சின்ன பொண்ணு கரெக்டா சொன்னேன், நல்லா கேக்குற மாதிரி சொல்லு. கேக் வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க. அண்ணா வாங்கி கொடுத்துருங்கண்ணா, ஏதோ ஒரு நாளைக்கு தானே, அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல வாங்கி கொடுத்தா. சரிம்மா, நானும் எதுவும் சொல்லல, நான் வாங்கி தரேன் சொன்னேன். சரி இந்த வீடியோ இது மட்டும் உட்காந்து பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நாங்க போன வீடியோல சொல்லியிருந்தோம் கமெண்ட் பண்றவங்க பேரை சொல்றோன்னு. அதே மாதிரி எங்க பேச்சுக்கா மரியாதை கொடுத்து கமெண்ட் பண்ணீங்களா, இல்ல வீடியோ நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணீங்களான்னு தெரியல. ஆனா கமெண்ட் பண்றவங்க பேரை நாங்க சொல்றோன்னு சொல்லியிருந்தோம், அதனால சொல்றோம். ஒருத்தவங்க வந்து வேலு, இன்னொருத்தவங்க சிட்டுக்குருவி அப்படின்னு ஒரு ஐடி இருந்துச்சு. சிங்கப்பூர்ல இருந்து நம்ம வீடியோ பாக்குறாங்களாமா. ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்க இந்த வீடியோ பாக்குறதா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்க பேரையும் அடுத்த வீடியோல சொல்லுவோம்.